வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை இல்லற வாழ்வு. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று பெரியோர்கள் இல்லற வாழ்வை சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். சமுதாயத்தின் முன்னேற்றம் இல்லற வாழ்வை ஒட்டியே அமையும் என்கிறார். அதற்கு ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம். சமுதாய ஒப்புதலோடு வயது வந்த ஆண் பெண் இருவரை சேர்ந்து வாழ செய்யும் ஏற்பாடுதான் திருமணம் என்கிறார்கள். இருவரும் திருமண உறவை மனமுவந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமன்று, திருமணத்திற்கு அவருடைய பெற்றோர்களுடைய ஒப்புதல், சமுதாய ஒப்புதல், அரசாங்க ஒப்புதல் இவற்றை பெற வேண்டும். இம்மூன்று ஒப்புதல்களுடன் இணைந்த வாழ்க்கையே திருமணம் ஆகும். உலகத்தில் எந்த நாட்டிலும் இம்மூன்று ஒப்புதலோடு கூடிய பாதுகாப்பில் ஆண் பெண் இருவரும் தம்பதியராக சேர்ந்து இல்வாழ்வை துய்க்கலாம். இருவரும் மனம் ஒத்தும் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் விட்டு கொடுத்தும் வாழ வேண்டும். கற்பு நெறி. கற்பு நெறி என்பது ஒழுக்கத்தை குறிக்கும் ஒரு உயர்ந்த சொல். கற்பு நெறி இருபாலருக்கும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் கற்பினை போற்றும் கணவன் மனைவி உறவானது தெய்வீகமானது. இருவரும் மனதையும் உயர்ந்த நிலையில் இது வைத்துக் கொள்ள உதவுகிறது. கற்பு நெறி பிறந்து பிற மனை நாடுவது எத்தகைய நிலையை போன்றது என்கிறார் நம் திருமூலர். காத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்திற்கு இடர் உற்றாவாரே என்று அழகாக பாடியுள்ளார். தம்பதிகள் இருவரும் கற்பு என்ற உயர் நெறியை நற்குணத்தை மட்டுமே பேணி பாதுகாத்தல் வேண்டும். அது ஒன்றே மேலும் பல நற்குணங்களை அவர்களிடத்தில் வளர்த்துவிடும் என்கிறார். ஒழுக்கத்தை ஒட்டியே உடல் நலம், அறிவு பலம், நல்ல வாழ்க்கை துணை, செல்வ பலம் அமைகின்றன. கணவன் மனைவி இருவரும் கற்பு நெறி காக்கும் போதுதான் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். கற்புடைய தம்பதியருக்கு அறிவுள்ள குழந்தைகள் அமைகின்றன. இல்லற வாழ்க்கைக்கு கற்பு நெறி என்பது மிக மிக அவசியம். கற்பு நெறியை காக்கும் சிறந்த பாதுகாப்பு அறந்தான் திருமணம் என்கிறார்கள். அதாவது கற்பு நெறி காப்பது என்பது பெண்களுக்கு மட்டுமே என்று பலர் நினைக்கிறார்கள். அது தவறான எண்ணம். தான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் தனக்கு வரும் வாழ்க்கை துணை மட்டும் கற்புடையவராகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கற்பு நெறி இருவருக்கும் பொதுவே. எனினும் இயற்கையில் அமைந்த வேகம் தவறினால் ஆணை விட்டே பெண்ணுக்கே சின்னமாக அமைகிறது. பாலுறவின் பின்விளைவுகளை பெண்கள் அதிகமாக சமாளிக்க வேண்டியுள்ளது. எனவே பெண்களே அதிகமாக பொறுப்பேற்க வேண்டியும் உள்ளது. அதனால் கற்பு நெறி காப்பதில் அறிவுடைய பெண்கள் உயிரை காப்பது போல் விழிப்புடனும் பொறுப்புடனும் இருக்கிறார்கள். கற்பு நெறி ஆண்களுக்கும் அவசியம். ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு என்ற இயற்கை நிதியை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலை செய்யும் பொழுது வரும் விளைவை தாங்கிக் கொள்ள தயாரா என்ற அளவிற்கு ஒவ்வொருவரும் இயற்கை சட்டத்தை மதித்து உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும். பாலுறவு என்பது வயது வந்த ஆண் பெண் இருபாலருக்கும் தோன்றுவது இயற்கைதான். வாழ்க்கையில் இதை சமன் செய்வது என்பது முக்கியமானதும் அவசியமானதும் ஆகும். அதற்கு வயது தகுதியும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தக்க வயதும் தகுதியும் சேர்ந்தால்தான் அது இனிமையாக முடியும். அதுவரையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த காலத்தை எதிர்நோக்கி கற்பு நெறியோடு காத்துதான் இருக்க வேண்டும். இளமை பருவம் என்பது வாழ்க்கையில் முக்கிய திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பருவம். அந்த பருவத்தில் தான் ஒருவனுடைய அறிவு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடங்கியுள்ளன. அதை உணர்ந்து கொண்டு திருமணத்திற்கு முன் உள்ள காலத்தை இளைஞர்கள் இளமை நோன்பு காலமாகவும் பெண்கள் பாவை நோன்பு காலமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு திருமண உறவின் மூலம் பால் உணர்வு வேட்கையை சமன் செய்து சிறப்பாக அமையும். கணவன் மனைவி இருவரில் ஒருவர் தவறு செய்தாலும் அது வாழ்க்கை துணையையும் குழந்தை பேற்றையும் பாதிக்கும்.
கருத்தரித்தல் என்பது இருவரையும் பொறுத்தே அமைகின்றது. கணவன் மனைவி இருவரும் கற்பு நெறி காத்து ஒழுக்கத்தோடு இருக்கும்போது அந்த உறவு நிறைவானதாகவும் புனிதமானதாகவும் இருக்கும். சலனமற்ற உள்ளம் பெற்றிருப்பார்கள். இருவருக்கும் பிணக்கு ஏற்படாமல் மகிழ்ச்சியோடும் இருப்பார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் கருளே திருவுடைய குழந்தைகளாகவே பிறக்கும் என்கிறார் நம் வேதாத்ரி ஐயா. அழகா கவியும் ஒண்ணு கொடுத்திருக்கார். கற்பதனை காப்பாற்ற இரு பாலருக்கும் கடமை பொதுவே, எனினும் தவறவிட்டால் அற்புதமாம் இயற்கையிலே அமைந்த வேகம் ஆணை விட்டே பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். கற்பு திறன் போலே அவன் உலாக சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் கற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம் என்கிறார் நம் வேதாத்ரி. கண்டிப்பா ஆணும் பெண்ணும் இருபாலருக்கும் சமமானது இந்த கற்பு நெறி என்பது. பெண்ணுக்கு மட்டுமே அந்த காலத்தில் சொல்லி வைத்திருக்கார்கள், ஆணுக்கும் அது சமம். எனவே இருபாலரும் இளமையில் இளமை நோன்பும் காத்து இருந்து திருமணம் என்றும் இந்த சமுதாயம், தந்தை தாய் எல்லாருடைய எல்லாருடைய சம்பந்தத்தோடு அந்த திருமணம் நடந்து அந்த பாலுணர்வு வேட்கையை நாம் சமன் செய்து கொள்ள வேண்டும். திருமண பந்தத்தில் மட்டுமே அதை நிறைவேற்றவும் வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் கற்பு நெறி தவறி வாழும்போது நம் மனதில் நிம்மதியின்றி, வாழ்க்கையில் வெற்றியின்றி, மன நிறைவு இன்றி, குடும்பத்தில் பிரச்சனைகள், அந்த குழந்தைகளையும் பாதிக்கும், அந்த துணையையும் பாதிக்கும், சமுதாயத்தையும் பாதிக்கும். எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் இதை சிந்தித்து கற்பு நெறி என்பது ஒரு தலையாய ஒழுக்கம், ஒரு முக்கியமான ஒழுக்கம் என்பதை நாம் கருத்தில் கொண்டு கற்பு நெறியோடு நாம் வாழ முயல வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன் தன் மனைவியை தவிர்த்து மற்ற அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பார்க்கக்கூடிய எண்ணத்தை நாம் மனதில் உலாக விட வேண்டும். அப்படி செய்யும் போது மட்டுமே தான் நமக்கு வரும் புற மனைவி மேல் மட்டுமே அந்த பாலுணர்வு என்பது இருக்கும். அடுத்துவ மனைவிகளை நாம் தங்கையாகவும் சகோதரிகளாகவும் அன்னையாகவும் பார்க்கின்ற மன பக்குவம் என்பது வரும். சிந்தனை செய்யுங்கள்மா. வாழ்க வளமுடன்.